हरये नमः। प्रेमिकं सद्गुरुं भजे. प्रथमस्कंदम 16வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து 4 அத்தியாயத்தில் பரீட்சித் சரித்திரத்தை சொல்கிறார். ததஸ்ச ஷோடசே பூமி தர்மயோ கலிகின்னயோ संवादे वर्ण्यते प्राप्तिः பாலகஸ்ய பரீட்சிதः. இந்த 16வது அத்தியாயத்தில் என்ன சுருக்கங்கிறத ஸ்ரீதர சுவாமிகள் சொல்கிறார். ஜோசியால் எப்படி சொன்னாலோ அதே மாதிரியே இருந்தாங்கிறார். விஜயவரிய சிக்ஷையா மஹீம் மகாபாகவத சசாசக யதாகி சூத்தியாம். இப்போல்லாம் ஜோசியால் ஒன்று சொல்வா, இன்னொன்று ஏதோ நடக்கிறது. இவாளெலாம் ஜோசியம் சொல்ல இவன் எப்படி இருக்க போகிறாங்கிறத முன்னாடியே சொல்லிட்டா பிறந்த அன்றைக்கே. அதே மாதிரியே அவன் இருந்தான். மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது சம்பிரதாயம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அதனால் இவனுடைய மாமா அம்மாவோட அண்ணா தான் உத்தரன், அவனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். உத்தரஸ்ய தனையாம் உபயேமே இராவதின்னு அவளுக்கு பெயர். அவளுக்கு 4 குழந்தைகள் பிறந்தது. தர்ம அர்த்த காம மோட்சம் மாதிரி 4 குழந்தைகள். ஸ்ருதசேனன், பீமசேனன், உக்ரசேனன், ஜனமேஜயன்னு 4 குழந்தைகள். அப்புறம் யாகம் அஸ்வமேத யாகம் பண்ணுறான். 3 அஸ்வமேத யாகம். அவன் யாகம் பண்ணும்போது சாதாரணமாக விஷ்ணவே ஸ்வாஹா இந்திராய ஸ்வாஹான்னா அந்த சாமான அக்னியில் போடுவோம். அக்னியில் போட்டால் தெய்வங்கள் ஏற்றுக்கிறதுன்னு நம்பிக்கை சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அது மாதிரி பண்ணுறோம். ஈவன் இந்திராய ஸ்வாஹான்னு ஹோமம் பண்ணும்போது எல்லோரும் பிரத்யட்சமாக வந்து வாங்கிட்டாலாம். தேவாயத்திர அக்ஷிகோச்சராக என்று கிருபாச்சாரியர் தான் இங்கே குருவாக இருந்தார். அவன் வந்து ராஜா வேஷத்தில் இருந்த கலியை நிகிரகம் பண்ணினான் அப்படின்னு உடனே கலியை எப்படி நிகிரகம் பண்ணினான் அதை சொல்லுங்கோ என்று கேட்க பரீட்சித்து கேள்விப்பட்டான். தன்னுடைய தேசத்தில் கலி புருஷன் வந்துட்டான்னு. ஒரு நம்ம ஊர்கிட்ட யாராவது துஷ்டால் வந்திருக்கான்னா உடனே போலீஸ்லாம் கிளம்பி போய் விசாரிக்கணும். அது மாதிரி இங்கே காட்டுறான். கிளம்பி போனால் எல்லா ஊர்லேயும் சுற்றுறான். எங்கே போனாலும் கலியை காணலை. எங்கே போனாலும் சத்சங்கமாக அமைஞ்சு போயிடுச்சு. சில பேர் வந்து சத்சங்கத்துக்கு போனாலும் அவளுக்கு அங்கே துஷ்ட சங்கம் பிராப்தமாகிடும். சில பேர் துஷ்டத்தை தேடி போனால் கூட சத்சங்கமாக பிராப்தமாகிடுச்சு. எல்லா ஊர்லேயும் அவனுடைய தாத்தாவோட பெருமையை சொல்கிறான். சாரத்திய பாரிஷத சேவன சக்கிய தௌத்திய வீராசன அனுகமன ஸ்தவன பிரணாமானு. அப்போ தான் மகாபாரதம் முடிஞ்சிருக்கு. அதனால் எல்லா ஊரில் போனாலும் நீ யார் தர்மபுத்தருடைய பேரனாப்பா, உங்கள் தாத்தாவுக்கு பகவான் அவ்வளோ பண்ணியிருக்கான். அவனே சாரதி பண்ணியிருக்கான். அவனே பாரிஷதனாக இருந்திருப்பான், சப்யனாக இருப்பான். அவளுக்கு சேவனம் பண்ணுவான், சக்கியம் பண்ணினான், தூதன் போனான். மகாபாரதம் 18 நாள் யுத்தத்தில் எல்லாரும் யுத்தம் முடிஞ்சு ராத்திரி தூங்கும் பொழுது கிருஷ்ணன் தூங்க மாட்டானான். அவன் கால் மேலே காலை போட்டுண்டு வீராசனம் கட்ககஸ்திய ராத்திரதோ இந்த ராத்திரி ஜாகரணம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறான். கையில் கத்தியை வச்சுன்னு முழிச்சிட்டு இருப்பானான். நாளைக்கு ஜெயத்ரதனை சூரியாஸ்தமனத்துக்குள்ளே வதம் பண்ணிடுவேன்னு பிரதிஜை பண்ணிட்டான் அர்ஜுனன். பிரதிஜை மட்டும் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். கிருஷ்ணன் கேட்டான், ஏண்டா நாளைக்கு அவனை வதம் பண்ணி பிரதிஜை பண்ணியிருக்கியே, சண்டை போடுறதுக்கு போக எதாவது வேண்டாமா, நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கியே, கவலைப்படலை, நீ தான் கவலைப்பட்டுருக்கே, நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்ட்டான். அப்படி அந்த அர்ஜுனனுக்காக எதை வேணா பண்ணுறதுக்கு பகவான் எல்லாம் பண்ணினான். அங்கெல்லாம் கேட்டு அந்த ராஜாவுக்கு கிருஷ்ண பக்தி ஜாஸ்தி ஆச்சுங்கிறார். அப்போ தன்னுடைய சொந்த ஊருக்கிட்ட வரும்பொழுது ஒரு தர்ம தேவதை அங்கே ரிஷப ரூபத்தில் இருக்குது. அந்த தர்மம் பூமி தேவியை பார்த்து கேட்குறார். கச்சித் பத்ரே அனாமயம் ஆத்மனஸ்தே, நீ உனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு கால் இல்லைங்கிற கஷ்டமா, அல்லது இந்த வாசம் தேவியம் பிரம்மகுலே குகர்மணி அப்ரம்மண்யே ராஜகுலே குலாக்ரியானு, இந்த ஒழுங்காக இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இங்கே நடக்காதே, அதை பற்றி கவலைப்படுறையா, எதுக்காக நீ கவலைப்படுற என்று கேட்டவுடனே அந்த பூமி தேவி பகவானுடைய நிறைய குணங்களை 32-42 குணங்களை இங்கே சொல்கிறார். இந்த எல்லா குணங்களும் ஏதேச்ச அந்நேச்ச பகவன் நித்யாயத்திர மகாகுணாக, எல்லா குணத்துக்கும் பாத்திரமாக பகவான் தான். சில பேருக்கு குணத்தை கஷ்டப்பட்டு தயார் பண்ணிப்பா, அது விட்டுட்டு போயிடும். அப்படி இல்லாமல் தேனாகம் குணபாத்திரேன ஸ்ரீனிவாசேன சம்பிரதம், அவனுடைய குணத்துக்கு ஆசைப்பட்டு தான் மகாலட்சுமி அவன் கூடவே இருக்கா. அந்த பகவான் இல்லையேன்னு தான் நான் கவலைப்படுறேன்.
பிரம்மாதியோ பகுதிதம் எதபாங்க மோட்சகாமாக. பிரம்மாதி தேவர்கள்லாம் மகாலட்சுமி ஒரு மந்த கடாட்சம் கிடைக்காதான்னு காத்துட்டுருப்பா. அந்த மகாலட்சுமி 2 தாமரை பூவை வச்சு காத்துலேயே இருக்கலாம். ஆத்துக்காரர் எப்போ வர 2 பூவை போடுறதுக்கு மகாலட்சுமிக்கு அந்த பெருமாள் கிடைக்கலையாம். அவள் காத்துருக்கிறா. சாஸ்திரி ஸ்வவாசம் அரவிந்தவனம் விகாய. எப்பொழுதும் தாமரக்காட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி எந்த பகவானுடைய சரணகமலத்தை தெரிந்து போகிறாளோ அந்த பகவானுக்குன்னு ஸ்பெஷல் ரேகைகள்லாம் இருக்கும். தஸ்யாகம் அப்ஜ குளிசாங்குஷ கேது கேதைஹி. ஆச்சரியமான அந்த திவ்யமான ரேகைகளுடைய அந்த பகவானுடைய அந்த சரணம் என் மேலே பட்டுன்றது. அந்த பகவானுடைய சரணம் இப்போ என் மேலே இல்லையேன்னு தான் கவலைப்படுறேன். காவாசகேத விரஷம் புருஷோத்தமஸ்ய பிரேமாவலோக ருச்சிரஸ்மித வல்குஜல்பைஹி. அந்த கிருஷ்ணன் ஒரு சிரிப்பு சிரித்தாலே அந்த பிருந்தாவன கோபிகளுடைய அவள் ஏற்கனவே ரொம்ப அழகாக இருப்பாள். இருக்கிற அழகுக்கு மேலே வேறு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிற வேலை அழகு வேறு எல்லாம் இருந்தும் கூட அவ்வளோ அழகை எடுத்துன்னு வந்து வருவா. தங்களுடைய அழகுனால கிருஷ்ணனை மயக்கிட்டதான இந்த நவரத்னம் மாதிரி அந்த நவ சகிகளும் 9 சகிகளும் ராதையோடு சேர்ந்து விழுந்து நின்னா அவன் என்ன பண்ணா ஒரு சிரிப்பு சிரிச்சுப்பானா. அந்த சிரிப்பில் அவள் அழகெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாமல் ஆகிடும். அவன் வந்து எங்களோட சிரிப்புனாலே பிரேமஹாசா வலோகனைஹி தன்னுடைய பிரேமஹாசா அவலோகனத்தினால எங்களுடைய எங்களை இதை எடுத்துகிட்டு போயிட்டானேன்னு அவள் சொல்கிறான். மோமோத்சவம் மம இறங்கி விட்டங்கிதாயாக. எனக்கு அப்படியே மேரி சிலிர்த்திருக்கும் பூமி தேவிக்கு. அந்த புல்லெல்லாம் இருக்க பார்த்தா அந்த புல் என்னன்னா மேனி சிலிர்த்திருக்கான். அந்த கோபிகையிலே கேட்குறா. என்ன கேட்குறான்னா, ஆஹோ வராக வபுஷ பரிரம்பனேன. அந்த வராக பெருமான் தூக்கின்றாரே அதனால் உனக்கு மேனி சிலிர்த்திருக்கான்னு. வராக பகவான் தூக்கும்போது கட்டின்னு தான் தூக்கிறார். அல்லது வராக ரூபத்தை எடுத்த உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன. அந்த வராக ரூபம் எடுத்த வபுஷா அந்த கிருஷ்ணன் உன்னை கட்டினானா கிருஷ்ண சரணஸ்பர்சத்தினால இப்படி மேனி செலுத்திருக்கியான்னு கேட்குறான். இப்படி இந்த பூமியும் தர்மதேவியும் பேசின்னு இருக்கும்பொழுதே அந்த பிராச்சி சரஸ்வதி கரைக்கு பரீட்சித்து வந்தான் என்று 16வது அத்தியாயத்தினுடைய சாரம்.